நான் கர்த்தரை அறியாத இந்து குடும்பத்தில் இருந்து நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தீவிரமான ஒரு பக்தன். இந்த கையில் மணி அடிக்காத நாளே இருக்காது. வீடு முழுவதிலும் நான் இதை சொல்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன், பேரை சொல்வதற்கு நான் பயப்படுவதில்லை. ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மறிக்க வேண்டிய என்னை இன்றைக்கி உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அவருக்காக மட்டும்தான். அப்படி பக்திமானாய் வாழ்ந்த என்னை நான் கோயில்களில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். எல்லா விதமான பூஜைகளும் எனக்கு தெரியாத பூஜைகளே கிடையாது. உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எல்லா பூஜையிலும் எல்லா பண்டிகையிலும் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலில் தான் படுத்திருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் எனக்கு வந்த பிரச்சனை ஒரு வித்தியாசமான பிரச்சனை. ஒரு பைக்கு ஆக்சிடெண்ட்டில் நான் கீழே விழுந்துட்டேன். அந்த விழுந்த இடம் வந்து ஒரு சுடுகாடான ஒரு இடம். விழுந்த அந்த இடத்துலேருந்து சில அசுத்த ஆவிகள் வந்து என்னுடைய சரீரத்தில் ஏறிடுச்சு. எனக்கு தெரியாது அது அசுத்தாவின்னு எனக்கு தெரியாது. நாட்கள் போக போக எனக்கு தூக்கமே இல்லை பாருங்கள். 4 வருஷம் வச்சு நான் தூங்கி அந்த நாளில் தூங்கலான்னு சொல்லி உக்காந்தா என் பக்கத்தில் ஒரு 100 ஆவிகள் வந்து உட்காந்துரும். கொஞ்சம் கண் அசதுன்னா அவரோட கைகளை வந்து என்னுடைய தொண்டை பகுதியில் வச்சு நாக்கில் வெளியே வர மாதிரி என்னை நசிக்கிற தலையை. படுத்து தூங்கலாலும் சரி, உட்காந்து தூங்கினாலும் சரி, எங்கே தூங்கினாலும் வந்துடும். என்னடா பெரிய வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரம், கோயில், பூஜை, தாயத்து, இதை மட்டும்தான் 4 வருஷம் நான் செஞ்சேன் பாருங்கள். நான் போகாத கோயில்களே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லா கோயில்களும் போய் அழுகிறது, பெறல்றது, ஒவ்வொரு அமாவாசைக்கும் விரதம் இருக்கிறது. இப்படி 4 வருஷம் பாருங்கள் இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்தேன். எனக்கு எங்கேயுமே விடுதலை ஆகலை. ஒரு நாள் நாமக்கல் பகுதியில் கொல்லிமலை என்கின்ற ஒரு மலைக்கு கீழே ஒரு விக்கிரக கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு என்னை கொண்டுட்டு போனாங்க. அந்த கோயிலில் ஒரு பூசாரி அந்த இடத்துல அந்த கோயில் காரியங்களாம் செஞ்சுட்டு இருந்தா. அப்படியே அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு போய் நான் அந்த பூசாரியை பார்த்து சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்கே போய் எனக்கு சரியாகலை, நீங்கள் ஏதாவது எனக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு எடுத்துகிட்டு வா, 30 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டார். நான் போய் ஒரு 1/2 hourல எல்லாம் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். கொண்டு வந்து அந்த கோழியை வந்து ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை என்னுடைய நெத்தியில் வச்சு நீ போயிட்டு உனக்கு சரியாயிருன்ட்டார். உண்மையிலே சரியாச்சுங்க, உண்மையாக சரியாச்சு. ஆனால் 3 நாள் தான் சரியாச்சு. 4ஆவது நாள் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. மறுபடியும் நான் ஓடுறேன். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பைக்கெலாம் கிடையாது, சைக்கிள் தான். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போகணும். போயிட்டு மறுபடியும் அந்த பூசார்கிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிற போயிட்டு மறுபடியும் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கையில் ஒரு திண்ணூறு ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு கடைசியாக புரியும். ஒரு திண்ணூறு ஒன்று கையில் கொடுத்தாரு. அதை கொண்டு என்னுடைய நெற்றியில் வச்சுட்டு தூங்கிடுவேன். அந்த எப்பயிலும் அந்த திருநூறு வைக்கிறோன்னா அப்போலாம் நான் தூக்குவேன். அப்போலாம் அந்த விக்கிரகம் எனக்கு காவலுக்கு நிற்கும், கையில் அருவாளோன்னு நின்றுருக்கும். அசுத்தாவிகள்லாம் வரும் பாருங்கள், என்னை இது பண்ணுறதுக்கு வரும். அது பக்கத்தில் வந்தோன்னே இந்த விக்கிரக ஆவியை வாயில் கை வச்சுட்டு அவனை தொடாதீங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்பா எனக்கு வந்த சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்கள் அப்பா இப்படி ஒரு சாமியை நம்ம வாழ்நாளில் யாருமே காமிக்காமல் போயிட்டாங்களே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் ஃபஸ்ட்லேயே சரியாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு நல்லா தலையில் கை வச்சுட்டு வந்தவ தூங்கிட்டு இருக்கிறேன். 15 நாள் அப்படி அந்த விக்கிரகம் எனக்கு காவலுக்கு இருக்குது. 16ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 ஆவிகள் இருக்கும், வரிசையாக வந்து நிற்கிது காவலுக்கு. வரிசையாக நின்றுருக்கு. நான் ஒரே மனுஷன். 250 ஆவி வந்தால் என்னோடய கதி என்னான்னு நினச்சி பாருங்களேன். அது வந்து நிற்கிது. இந்த விக்கிரக ஆவி எனக்கு காவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக படுத்துருந்தேன். ஆனால் அந்த ஆவி போயிடுச்சு. நான் கூப்பிட்றேன், பேர் சொல்லி கூப்பிட்றேன், வாங்க வாங்க, திரும்பவே கிடையாது, போயிடுச்சு. அந்த வந்த ஆவிங்க என்னையா ஒரு வழி ஆக்கிடுச்சு பாருங்கள். மறிக்கிற நேரத்தில் அது என்னை விட்டுரும், உயிர் போகிற நேரத்தில் என்னை விட்டுட்டு ஓடிடுங்க. அது எனக்கு பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படித்த அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இஸ்லாமிய கோயில் ஒன்று இருக்குது, மசூதி இருக்குது. அங்கே என்னை கொண்டுட்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அந்த பாடம் போடுறது அந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்க பாருங்கள். அங்கே போனாலும் 2 நாள் 3 நாள் தான் இருந்துச்சு. திரும்பவும் அந்த பிரச்சனைங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா அது உலகத்தில்
நான் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே எனக்கு வரல. ஏன்னா எங்கள் ஊர்லேயே ரசிக்கப்பட்ட மனுஷன் நான் ஒருத்தன் தான். அந்த அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அன்னைக்கு நான் மட்டும்தான். பாருங்களேன், அன்றைக்கி அந்த காரியம் முறிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் பட்டணத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. அங்கே வந்துட்டேன். நான் வேலை செஞ்ச இடத்துல அங்கே ஒரு ரிசப்ஷனில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சொன்னாங்க, சார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான், நீங்கள் அவர் தேடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் அந்த பொண்ணை பார்த்து நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவா கண்டிப்பாக நான் தேடுறேங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னால் தேடுறதுக்கு எனக்கு மனசு வரல. திரும்ப திரும்ப அந்த சகோதரி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க, எங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் வரமான்னு சொல்லி அந்த பொண்ணு கூட நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறார், மரித்து போன அந்த ஃபோட்டோவோட. உங்களுக்குலாம் தெரியும், ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவர் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அது அப்படி அல்ல. அவர் அவர் அப்படி இல்லை காமிச்சாங்க. நான் பார்த்து வாயில் கை வச்சு சிரித்தேன். ஏம்மா, அவரையே காப்பாற்ற முடியாமல் தொங்கிட்டு இருக்காரு, அவர் எங்கம்மா என்னை போய் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியல, அந்த பொண்ணுக்கு அதுக்கு பதில் தெரியல. அவங்களும் போயிட்டாங்க, நானும் வீட்டுக்கு போயிட்டேன். பிரச்சனை இங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாக நாளுக்கு நாள் நான் மரணத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன், தனியாக உட்காந்து அழுகுவேன். அப்போ அப்பா இருக்காங்க, ஆனால் என் கூட இல்லை. அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவும் அப்போ இல்லை. கூட இருக்கிறவங்களுக்கு என்னை குறித்து ஒன்றுமே புரியல. பாருங்கள், எங்கேயோ ஒரு அனாதை மாதிரி கிடக்கிறேன் நான். அப்படியே ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், நம்ம மறிச்சிடணும், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனையில் சாகிறதுக்கு இப்போ போய் சேர்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு 3வது மாடியிலேருந்து எனக்கு கீழே விழுகணும்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு நான் அந்த மாடி மேலே ஏறி போய் நின்று கத்துறேன். இந்த உலகத்தில் தெய்வங்களே கிடையாதா? என்னை படைச்ச தெய்வம் யார்? பிரம்மன் என்னை படைச்சா அப்படியா? யார் என்னை படைச்சான்னு சொல்லிட்டு விக்கிரக ஆவிகளுடைய பெயர்களெல்லாம் சொல்லிட்டு கத்துறேன். யார் என்னை படைச்சாங்கன்னு நான் அவங்கள பார்க்கணும். நான் இத்தனை கஷ்டப்படுறேனே, ஒருத்தருமே என்னை பார்க்க மாட்றாங்களே. இந்த உலகத்தில் தெய்வம்னு ஒன்று இருந்தால் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சத்தமாக கத்திட்டு தூங்கிட்டேன். கீழே விழுந்து அதே இடத்துல போட்டு தூங்கிட்டேன். காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும், என்னை ஒருத்தர் வந்து எழுப்புறாங்க. என்னோடு கூட ஸ்கூலில் படித்த என்னுடைய நண்பர் இப்போ ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் எழுப்பி சொல்கிறாரு, 2 மணிலேருந்து நான் தூங்கலை, உன் முகம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சுது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுடா, ஆனால் உன்னை பார்க்கணுன்னு நான் வந்திருக்கிறேன், உன்னை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அது உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி கொடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிசுத்த வேதாகமம் ஒரு பைபிளை அவர் என் கையில் கொடுத்துட்டு இதை படிடான்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் அவனை பார்த்து முறைச்சேன், இந்த புஸ்தகத்தை நான் எதுக்குடா படிக்கணும்? நான் எத்தனை புஸ்தகம் படிச்சுக்க தெரியுமா? பகவத்கீதை படிச்சிருக்கேன், எத்தனை உலகத்தை எல்லா புக்கும் படிச்சுட்டு நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் சொல்லிட்டேன். சரி குடுன்னு சொல்லி வாங்கி செல்ஃபில் வச்சுட்டு நான் அதை எடுக்கவே இல்லை. பாருங்கள், ஒரு 6 மாதமாக அதை நான் எடுக்கலை. கடைசியாக நான் ஒரு நாள் முடிவெடுத்தேன், இது என்ன தான் இருக்குது அந்த புஸ்தகத்தில், என்ன தான் இருக்குது, படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் வந்து தனிமையில் அன்றைக்கி இருந்தேன். எனக்கு கூட யாருமே இல்லை. 10க்கு 10 ரூமு, பிஞ்சு போன கட்டில். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள், அவள் யாருமே உட்கார, என்னை தவிர யாரும் உட்கார முடியாது. அந்த கட்டில் நான் படுத்துருக்குறேன். சரி பார்க்குறேன், இந்த புஸ்தகத்தில் என்ன தான் இருக்குன்னு படிக்கலான்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை நான் வழக்கமாக எப்பயுமே நான் சில மனுஷர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை அறியாதவர்கள் டக்குன்னு திறந்து பார்ப்பாங்க அந்த பக்கத்தை. அதே போல் நானும் திறந்தேன். ஒரு வார்த்தை சுற்றிலும் லைட்டு, அது என் முகத்தில் அடிச்சது பாருங்கள். நான் உற்று பார்க்குறதுக்குள்ளே எனக்கு உடம்புலாம் ஒரு ஆடிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பார்க்குற, அந்த வார்த்தை என்னோடு கூட பேசுது, உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. திரும்ப அந்த புஸ்தகத்தை நான் மூடி வச்சிட்டேன். பயத்தில் அந்த சத்தம் என்னை வந்து ரொம்ப கலங்க பண்ணிடுச்சு பாருங்கள். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேறொரு பக்கத்தை திருப்புற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியேங்க அப்பான்னு மூடி வச்சுட்டு அந்த இடத்துல புஸ்தகத்தை வச்சுட்டு ஓடணும் தான் ஓடியே போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து யோசிக்கிற, யார் இது, யார் பேசுகிறாங்களே நம்மக்கிட்ட, இந்த வார்த்தையிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. அப்போ இந்த உயிர் இருந்தால் தாங்க பேசுவாங்க. இப்போ நான் உயிர் இருக்கிறதா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அப்போ உயிர் இல்லாத வார்த்தை எப்படி பேசும்? அப்போ வேதம் உயிர் உள்ளது. ஹல்லேலூயா. உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டு இருக்கிற வேதம்
உயிருள்ள ஒரு வேதம். அது மனுஷர்களால் எழுதப்பட்ட வேதம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ நான் தொடர்ந்து என்ன பண்ணேன், இந்த வேதம் இது யார் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் கோயம்புத்தூருக்கு அத்தனை சர்ச்சையும் அலைஞ்சிட்டேன். எங்கேயுமே தெரியல எனக்கு, எங்கேயுமே இதுக்குரிய விட நான் யார்ட்டையும் கேட்கல. ஆனால் நான் தேடுறேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் வேலை செய்யலை எனக்கு. எல்லா சர்ச்சையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எல்லா சர்ச்சிலையுமே நான் போய் பார்த்துட்டு ஒன்றும் சத்தம் இல்லை. நான் என்ன முடிவு பண்ணேன், இந்த வார்த்தையில் இருக்கிறவரே நான் பார்க்கணும். இந்த வார்த்தையில் இருக்கிறவர் எங்கே நீங்கள் இருக்கிறீர் நான் பார்க்கணும். நீங்கள் சொன்னாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு 4 வாரம் சர்ச்சுக்கே போகலைங்க. ஆனால் வீட்டில் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். 4வது வாரம் எனக்கு ஒரு ஃபோன் வருது லேண்ட்லைனில். தம்பி, உனக்காக இந்த சர்ச், ஒரு குறிப்பிட்ட சர்ச்சு பேரை சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்காக அங்கே காத்துட்ருப்பாங்கன்ட்டு. உடனே நான் ஓடிட்டேன். நான் போகலாம் சொல்லலை. உடனே எப்படி நான் போனேன் எனக்கு தெரியல. போய் பார்த்தா எனக்காக அங்கே ஒருத்தர் நின்றுருக்காங்க. தம்பி, உன் பேர் கதிரான்னு கேட்டாங்க. ஆமான், நீ உள்ளவான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஆராதனையில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த ஆராதனையில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. என் வயிற்றுக்குள்ளையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அத்தனை ஆவிகளும் உள்ள கலங்குது. அப்படியே என்னை நான் நல்லா பார்க்குறேன். அந்த கலக்கத்தில் எனக்கு ஃபீவர் வந்து என்னால் உட்கார முடியாது. வெளியில் ஓடிட்டேன். சர்ச்சுக்கு வெளியில் போனால் நல்லா இருக்குது, உள்ளே போனால் கலங்குது. என்னடா அது, இன்னமும் நடக்குதே நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் அந்த சபையில் அப்படியே நான் ஐக்கியமாகி ஆராதனையில் கலந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், இந்த வேதத்தை வாசிக்கிறத மட்டும் நான் நிறுத்தவே இல்லை. என்னுடைய விடுதலைக்கான ஒரு மூல காரணம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பைபிள் தான். பாருங்கள், எனக்கு புரியல, எனக்கு வேதம் புரியல. ஆனால் நான் படிக்கிறத நிறுத்தலை. வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். புரியுதோ புரியல, படிச்சுக்கிட்டே இந்த வேதத்தை நான் படிக்க இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்படியே என்னை நிரப்ப ஆரம்பித்திருக்கிறது. எனக்கு தெரியல பாருங்கள், இந்த வார்த்தை என்னை நிரப்ப வெளிச்சம் வரும் பொழுது இருளுக்கு அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது. எப்படியே ஏற்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, அங்கே இருளுக்கு வேலையே கிடையாது. அது உள்ளே என்னை உள்ளே வந்தோடனே அந்த ஆவிகளால் உள்ளே இருக்க முடியல. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தாயத்து மந்தெல்லாம் கட்டுனேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். இப்போ ஞாபகம் ஒரு நான் சொல்கிறேன், அந்த கேமரா இருக்கிற இடத்துல நான் நிற்பேன். இந்த இடத்துல அந்த பூசாரி சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு கையில் ஒரு பெரிய சாட்டை வச்சுருப்பான். அப்படி இங்கிருந்து அடித்தாங்கன்னா அந்த சாட்டை என் மேலே வந்து விழுகும். அந்த சாட்டையில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் அடி வாங்குவேன். அடி வாங்கி சொல்லுவாங்க, அந்த சாமியார் சொல்லுவார், தம்பி உனக்குள்ளே 4 ஆவிகள் இருக்குது, 4 மரிச்சு போன ஆவி இருக்குது, கூடவே 2 ஆத்தாக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, 2 ஆத்தாக்கள் இருக்கிறாங்க. நான் கும்பிட்ட அத்தனை விக்கிரகம் எனக்குள்ளே தான் இருந்துச்சு. கூடவே யார் இருக்கா, 4 மரிச்சு போன பிசாசுகள் இருக்குது. 2 பேர்த்துக்கு அங்கே என்னங்க வேலை? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 2 பேர்த்துக்கு ஒரே இடத்துல என்ன வேலை? ஒன்று வெளிச்சம் இருக்கணும், இல்லைன்னா ஒன்று இருள் இருக்கணும். எல்லா இருளான கூட்டங்களும் ஒன்றா கூடி எனக்குள்ளே உட்காந்துட்ருக்கு. எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த சாட்டர்டேலாம் அது ஒன்றுமே வேலைக்காகலை. கடைசி இந்த வேதத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, வாசித்து முடித்து அந்த வார்த்தை நிலை ஃபுல்லாக நிரப்பிடுச்சுன்ட்டு ஒரு நாள் வந்தது பாருங்கள். கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு ஜெப முகாம் ஒன்று நடந்துச்சு. தெலுங்குபாளையம் என்கின்ற இடத்துல ஒரு ஜெப முகாம் நடந்துச்சு. அங்கே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், அந்த தகப்பன் இப்பொழுது இல்லை. யுக்டேபி லாரன்ஸ் அவருடைய ஒரு ஜெப முகாம் வந்து அங்கே நடந்தது. அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லை தம்பி நீ வான்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனீங்கன்னா உடஞ்சி போன சேர்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துலலாம் போனேன், கல்யாண மண்டபத்துக்குலாம் போனால் பழைய சேரு எல்லாம் கிடக்க. அங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சுட்டு அவங்களாம் நல்ல இடத்துல நின்று ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நான் கடைசியாக ஒரு பிச்சைக்கார மாதிரி கடைசியாக உட்காந்துருக்குறேன். ஆதரவு இல்லாத அந்த இடத்துல கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த இடத்துல நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். அந்த போதகரையா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு இருக்கும் செய்தியை அவர் ஆரம்பிக்கும் பொழுது சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு ஒரு கேள்வி,
அவர் தான் அங்கே சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பா இங்கே வர முடியும், இவர் கதை விடுறாரு அப்படின்ட்டு. அவருடைய பிரதான தூதர்களும் அவரோட கூட இங்கே வந்திருக்கிறாருன்னு மறுபடியும் சொல்கிறாரு. நான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவர் உங்களை தொடுவார், யார் அவருக்கு தேவையோ அவங்களை மட்டும் அவர் தொடுவார், அவங்க மட்டும்தான் முன்னாடி வரும்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் எழுந்து நிற்கிறேன், நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்கிறேன். எல்லாரும் அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சி எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் பறக்கிறாங்க. நான் அப்படியே கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு ஏக்கம், எனக்குள்ள ஒரு அழுகை. என்னையும் இவர் விடுதலை ஆக்க மாட்டாரா? இயேசுவை நீங்கள் என்னை தொட மாட்டீங்களா? அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீ இதை மறித்து போய் சிலுவையில் தொங்குறீங்களே, நீங்கள் எப்படி என்னை வந்து தொடுவீங்கன்னு கேட்குறேன். இந்த கேள்வியை நான் கேட்க 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 என்னையை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி என்னுடைய தாயை இழந்த அந்த மனசில், அந்த ஏக்கத்தில், யாருமே கூட இல்லைங்கிற அந்த கலக்கத்தில் ஏங்கி அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். தனிமையில் நான் அழுகிறேன். கீழே என்னுடைய பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரே, நான் விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட பிறகு தான் இந்த வார்த்தை எனக்கு பின்னாடி இருந்து கேட்டுச்சு, உன் பாவங்களை எல்லாம் நீ அறிக்கை செய்டான்ட்டு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒரு பாவம் பண்ணல, நான் யாரையும் கொலை செய்யலை, எங்கேயும் போய் திருடிட்டு வரல, இது எப்படி எனக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்களை மூடுறேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்காமல் போனதான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சிங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம சின்ன பையனில் நான் ஒடியாந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கணக்கில் இருக்குது. எங்கள் அப்பாவோட பாக்கெட்டில் நான் 5 ரூபா 1 ரூபா எடுத்தேன் பாருங்கள், அந்த கணக்கெல்லாம் வருது. நான் ஆடி போயிட்டு இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லி. நம்மை குறித்து கர்த்தர் தேவப்பிள்ளை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்கிறது, நம்ம பேசுகிறது எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நம்மளை குறித்ததான ஒரு அக்கௌண்ட்டு பரலோகத்தில் இருக்குது. அவர் தேவனுடைய கரத்தில் வைத்திருக்கிற நன்மையானாலும் தீமையானாலும் நியாய தீர்ப்பிலே நாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் என் கண்களை திறந்து நான் பார்க்குறேன், இயேசுவே இதெல்லாம் எனக்கு பாவம்னு எனக்கு தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் சொல்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை கழுவுப்பாடு இப்படி கேள்றா அப்படின்னு இன்னொரு சத்தம் கேட்குது. எனக்கு தான் கேட்க தெரியல. இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லிட்டு என் கண்களை திறந்து நான் பார்க்குறேன் பாருங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் இந்த ஆலயம் சுற்றிலும் ஒரு அக்கினி பந்து வந்து அங்கே நிற்கிது. ஒரு அக்கினி பந்து வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து நிற்கிது. அதை நான் பார்த்த உடனே என் மேலே வந்து விழுந்துச்சு பாருங்க. அந்த அக்கினி ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. அந்த அக்கினி என்னை விடவே இல்லை, என்னை ஒரு வழி ஆக்கிடுச்சு பாருங்க. அந்த அக்கினியினால் முழுவதும் என் சரீரம் முழுவதும் பற்றி எரிஞ்சும் பொழுது எந்த சாட்டை அடியிலையும் ஓடாத ஆவிகள், எத்தனை மந்திரத்தினால பில்லு சூனிய மாந்திரிகத்தினாலும் ஓடாத ஆவிகள் அந்த அக்கினியினால் என் சரீரத்திலிருந்து எல்லாம் பறந்து ஓடி வச்சு ஒரு ஆவிக்கோ என் சரீரத்தில் தங்க முடியல. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பரிசுத்த ஆவியானவர் தன் அக்கினியால் என் சரீரம் முழுவதில் இறங்கின உடனே என் காதுகளில் கண்களில் எந்தெந்த உறுப்புகளில் எல்லாம் என்னை கட்டி வச்சிருக்குதோ அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து ஓட என் கண்ணால் பார்த்தேன். அந்த இடத்துலேருந்து நான் மேலே எழ முடியாமல் அந்த இடத்துல படுத்திருக்கிறேன். திரும்பவும் போதகர் சொல்கிறாரு, இயேசு உங்களை தொடுவார் என்று சொல்லி. ஆண்டவரே, நீங்கள் என்னை தொடுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆண்டவரே. நான் பாவியால் வாழ்ந்திருக்கேன், நான் திருடனால தானே வாழ்ந்திருக்கேன், நீங்கள் என்னை தொடுவீங்களான்ற சொல்லி வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்ம எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரிங்க, விட முடியாத பாவத்தில் நம்ம விழுந்து கிடந்தாலும் சரி, அல்லது ரகசியமான பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் சரி, கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை போதுங்க, உங்களுடைய மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெரிய கரம், ஒவ்வொரு விரலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம் இருக்கு. கரங்களில் ஒவ்வொரு விரலும் இவ்வளோ நீளம் இருக்கு. ஆணிகள் பாய்ந்த 2 கரம் வந்து என் தலையை தொட்டுச்சு. அந்த கரம் வந்து நம்முடைய கரங்கள் போல அல்ல,
மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட என் ஆண்டவர் இருக்கிற அந்த சரீரத்தில் வந்து என்னை தொட்டார். நானும் அவர் கையை தொட்டு பார்த்தேன். மிகவும் மென்மையான ஒரு கரம், நம்ம கருத்து போல அல்ல, மிகவும் மென்மையான கரம். அவருடைய ஆணைகள் பாய்ந்த கரத்தை நான் பார்த்தேன். எப்போ நம்ம கையில் நல்லா இருக்கு, நம்ம கையில் நல்லா இருக்குங்க. ஆனால் அவருடைய கரமோ இன்றைக்கும் ஆணைகள் பாய்ந்த அந்த ஹோல்ஸோடு தான் அவர் இருக்கிறார். நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற தேவன் அவர். அல்லேலூயா. எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒரு அனாதையாக கிடந்த என்னை கர்த்தர் தொடுவாரானால் கர்த்தர் உங்களையும் தொட வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள், நீங்கள் விடுதலை ஆகக்கூடாதபடிக்கு என்ன சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு அக்கினி வரும் பொழுது அந்த வாழ்க்கையில் இருக்க அத்தனையும் உங்களை விட்டு ஓடுவதற்கு அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் என்ன விடுதலைக்காக, சுகத்துக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறேனப்பா, என்னை யார் விடுவிப்பான்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். என்னை விடுவித்த அதே கரம் உங்களையும் விடுவிக்க அது வல்லமை இல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் போக போக ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. விக்கிரகங்களெல்லாம் நான் வந்து தேடி போனேன் பார்த்தீங்களா, அது ஒரு நாள் என்கிட்ட பேசவே இல்லை. நான் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய வழிகளிலே நான் போகிறேனோ அந்த ஆவிகளெல்லாம் அப்படியே திரும்ப வந்து அதுக்கு தடை உண்டாக்குவதற்கு வந்துச்சு. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன அப்போ நான் தூங்கிட்டு இருக்கிற வீட்டில் என்னை வந்து ஒரு கரை வந்து என்னை எழுப்புது. நல்லா அந்த விஷயத்தை கேளுங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனை அறியாத ஒரு சமுதாயத்திலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இந்த சாட்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆவி என்னை எழுப்பி, வாடா உனக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்ச்சு. நம்ம தான் கடல்னு ஓடிடும்ல, நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் அது கூட அது கையை பிடிச்சிட்டு நான் போகிறேன். என் சரீரத்தை நான் பார்க்குறேன். அது என்னை கூட்டிகிட்டு நேர வானத்தை நோக்கி நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்குறோம். அந்த ஆவி பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குது. அது கையை பிடிச்சிட்டு என்னை கூட்டிகிட்டு போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு. தூரத்தில் 2 கண்ணு மட்டும் நான் பார்க்குறேன். என்னடா கண்ணு மட்டும் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்ணு பார்க்குறதுக்குன்ட்டு அந்த கண்ணு பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன். அந்த கண்ணு அப்படியே மெதுவாக மேலே வந்து தன் முகத்தை காமிக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் வேசியின் முகம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் தாண்டா அவன் கடவுள் தெரியுமாடா அப்படின்னு அந்த உருவம். நான் சொன்னேன், நீ என் கடவுளே கிடையாது, என் கடவுள் இப்படி இருக்க மாட்டாருன்னு சொன்ன பாருங்க. இயேசு தான் கடவுள்னு சொன்னோன்னே ஒரே வாட்டி விட்டா பாருங்க என்னைய. இயேசுன்னு சொன்னாவே என்னை கீழே தள்ளிட்டான். நான் மேலே இருந்து கீழே விழுகிறேன். அது நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்த என் குலதெய்வ கோயில் வாசலில் போய் நான் விழுகிறேன். அந்த கோயில் அன்றைக்கி இருந்த அந்த கோயிலுடைய அந்த அமைப்பெல்லாம் நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தது. அன்றைக்கி பார்த்தேன்னா புதுசாக இருந்துச்சு. விழுந்துட்டு எழுந்திரிச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி போகலான்னு சொல்லிட்டு போனால், அடுத்த நாள் போகிறேன். நான் முதல் நாள் விழுந்த அந்த இடம் அப்படியே அங்கே இருக்குது. அதே இடத்துல அதே மாதிரி விழுந்து கிடந்திருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் நேற்று காலையில் நம்ம பார்த்தோமே அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காரில் ஏறி படுத்தேன் பாருங்கள். அந்த என்னை கூட்டிகிட்டு போன காலை எடுத்து படுத்தேன். ஆஸ்துமா நோயினால் நான் பாதிக்கப்பட்ட உடனே மூச்சே விட முடியல என்னால். காரில் வர என்னடா இப்போ நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்துட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் இன்னொரு விக்கிரக ஆவி வந்து ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு ஆவி வந்து என் மேலே ஏறுறதுக்கு அது ஓடியாருது. ஏடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆவிகளெல்லாம் என் பக்கத்தில் வருது. ஆனால் என்னை தொட முடியல. முன்னாடி போய் கிடையாது, ஃபஸ்ட்டு இருந்தது போல் கிடையாது. அது வருதுங்க. என்னுடைய நிழல் கூட அதுகளால் தொட முடியல. நான் கும்பிட்ட அத்தனை விக்கிரகங்களுமே நான் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் பாருங்கள், நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்களே, நீங்கள் நான் பார்த்த அந்த இடம் என்ன இடம்னு கேட்டேன். அதுதான் பொல்லாத வானமண்டலம். பொல்லாத வானமண்டலத்தில் இருக்கிறது சாத்தானுடைய சேனைகள்.
இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் எங்கே மேலே அங்கேருந்து தான் எல்லா வேலையும் நடக்குது. அடுத்த நாட்கள் போனதை நான் கருத்தெடுத்து நான் ஆண்டவர்கிட்ட நான் விடலை. ஆண்டவரே, நீங்கள் யார், இவங்க யார், எனக்கு நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நீண்ட நாள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நான் ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு எந்த பதிலுமே கிடையாது. ஒரு நாள் இதே போல் நம்ம தான் ஃபயர் ஆயிடுச்சே, நம்மளை ஏமாற்ற நம்ம சும்மா விடுவோமா? நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் நம்ம ஏமாற்றிட்டு போனால் சும்மா விடுவோமா? அது மாதிரி எனக்கு ஒரு வெறி பிடிச்சிருச்சு. இத்தனை வருஷமாக நீங்கள் என்னை போட்டு இந்த படாத பாடு படுத்திருக்கீங்க, நீங்களாம் யாருன்னு நான் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க போகிறேன், இவர் யாருங்கிறது எனக்கு அவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு காத்திருந்தேன். ஒரு நாள் வந்தது. அதிகாலை கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும் பாருங்களேன். சர்வ வல்லமைனா சர்வ வல்லமை தாங்க பாருங்களேன். அந்த 2 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து என் சுற்றியில் வந்து நிற்கிது. எல்லாம் ஹைட்டுனா பயங்கரமான ஹைட்டு நிற்கிது. அதெல்லாம் பேசுகிறாங்க, இவனை எப்படியாவது நமக்கு கொன்றுணும்டா, இவன் நமக்கு விரோதமாக கட்டாயம் வருவான். ஏன்னா அவங்களோட முகம்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி நமக்கு விரோதமாக வருவான், அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இவனை கொன்றலான்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகாவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைகளை பிடிச்சி அது அந்த விக்கிரகாவிகளுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, ஒரு அசுத்த வல்லமை என்ன பண்ணுது, என்னை கீழே படுத்துன்னு மேலே தூக்கிடுச்சு. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோபம். மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்களாடான்னு சொல்லிட்டு நான் எழுந்து அடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். பாருங்கள், ஏன் பக்கத்தில் என்ன மாதிரி ஒருத்தர் படுத்திருக்கார். நான் அவரை பார்க்குறேன், அவர் என்னை பார்க்குறாரு. நான் எழுந்து அடிக்க முயற்சி செய்த அதே செகண்டில் அவருடைய கரம் ஒன்று எழுந்து வந்து 7 ஆவியில் அடிச்சது பாருங்க. ஒரு அடி பட்டார் ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. 7 ஆவிகள் ஓடலிங்க, வெந்து போயிடுச்சு, சாம்பலாக போனதை நான் பார்த்தேன். ஒரு ஆவிகளுக்கு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லாதவைங்க. அல்லேலூயா. ஒரு அசுத்தாவை கூட இயேசுன்னு சொல்ல பாருங்க, சொல்லாதுங்க, சொல்லவே முடியாது. அந்த 7 ஆவிகளும் பொசுங்கன்னு விட்டனே பரிசுத்தாவியானவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்டா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தான் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம், என்னை இல்லாமல் உனக்கு வேறொரு தேவன் இல்லை, என்னை உறுதியாக பற்றிக்கொள்ளுன்னு சொன்னார். அன்னைக்கு பிடிச்சி தான் பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த வாய் அவர் தவிர வேறு யாரையும் ஆராதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகுவார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனை தொட்டு விடுதலை ஆக்கினால் அவன் மரண பரியந்த மாதிரி அந்த பிரச்சனை அவன் பக்கத்தில் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னால் உங்களுக்கு வாயில் வார்த்தை வர மாட்டேங்குதுல்ல? இல்லை, ஏன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன் பாருங்கள். சொல்லவே மாட்டேன், எல்லாத்துக்கும் பேசுவேன், அதை மட்டும் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல. அப்போ ஆரம்ப நாட்களில் பாருங்களேன், நமக்கு சொல்லி தரத்துக்கு ஆள் கிடையாது. பெந்தெகோஸ்தே சபை பக்கமே போகிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா கையை தட்டி என்னடா. அது வேறு பக்கம் போனால் எல்லாம் அமைதியாக இருக்குது. ஏன்னா அங்கே நமக்கு சாதகமாக இருக்குல்ல, நம்ம பண்ணுற எல்லா அட்டூழியத்துக்கும் அங்கே சாதகமாக இருக்குல்ல. ஆனால் இங்கே தான் எதிர்ப்பு ஜாஸ்தி. அப்போ நான் உள்ளே வரேன். ஒரு நாள் அப்படி தான் நாளையிலேயே சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி எந்திச்சு வெளியில் போயிட்டேன். அப்புறம் ஆனால் ஆவியான விட்ட நான் அவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். அவர் ஏன்டா வெளியே வந்துட்டேன்னு கேட்டார். என்னாண்டவர் அல்லேலூயா காத்திட்டு இருக்காங்க, எனக்குலாம் பிடிக்காது அப்படின்ட்டு. அப்படியா சரின்ட்டு விட்டார். கொஞ்ச நாள் போச்சு பாருங்களேன். என் உண்மையாக நடந்த சாட்சி, போன டைம் கூட சாட்சி நான் சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன எல்லாமே இந்த பிசாசுங்க, அவன் முட்டாளுங்க, அவன் சாத்தான் முட்டாள். நீங்கள் அவனை பண்ணுறதுல நீங்கள் பயப்படாதீங்க. இந்த விக்கிரகாவியில் இருக்க பார்த்தீங்களா, குப்பை ஒன்றுமே கிடையாது. மனுஷனை கூட பயப்படல, நீங்கள் அவனுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் கட்டில் பட தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு உருவம், கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ இருக்கும் பாருங்கள். அந்த உருவம் என் பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அது வந்தோடனே என்னை கை காலம் அசைக்க முடியல, கை காலம் அப்படியே கட்டுன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கை மட்டும் வேலை செய்யுது. நான் தொட்டு பார்க்குறேன், அந்த உருவத்தை நல்லா தொட்டு பார்க்குறேன். அது மண் மாதிரி இருக்குது, மரக்கட்டை மாதிரி இருக்குது. அப்புறம் தொட்டு பார்த்தோன்னே அந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, ஏதோ ஊசி மாதிரி ஒன்று எடுத்து என்னுடைய முதுகில் குத்துது. அது எனக்கு வலி தாங்க முடியும், அந்த வலி மரண வலி மாதிரி ஆயிடுச்சு.
குத்திக்கிட்டே இருக்குது, வழி நிற்கல. நானும் தெரிஞ்ச ஆளுங்கள கூப்பிட்றேன், விடவே இல்லையா, என்னை விட்டு போகவே. நானும் என்னென்னமோ பேசுகிறேன், என்னென்னமோ சொல்கிறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆமாம், அந்த நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்து வரைக்கும் அந்த நேரம் போயிருக்கும் பாருங்கள். கடைசி என்னால் முடியல, என்னால் வலி தாங்க முடியலைங்கிற அந்த நேரத்தை வந்தோடனே ஆவியானவர் உள்ளேருந்து பேசுகிறாரு, அல்லேலூயான்னு சொல்கிறா அப்படின்னு. போங்கண்ட, நான் எனக்கு இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அப்போ கடன்ட்டார். உண்மையாக நடந்துச்சுங்க, உண்மையாக நடந்துச்சு. அல்லேலூயான்னு சொல்ல மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னாரு. சொல்லி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை தாங்க அல்லேலூயாங்கிற வார்த்தையை ஒரே முறை தான் சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாத்தான் சொன்னா, லூசிபர் சொல்றான், டே அப்படி சொல்லாதரா, அக்கினிட உடம்புலாம் எரியுது, சொல்லாதரா சொல்லாதரான்றான். அவன் சொல்றாங்க அல்லேலூயாங்கிற வார்த்தையில் அக்கினி இருக்குன்னு அவன் சொல்றான். நான் விடுவேன். அப்ப அந்த வார்த்தையை சொல்லி முட்டிக்கிறேன் பாருங்க. ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்க மாடு கீழே விழுந்து ஓடணும் எப்படி இருக்கும்? என் கட்டிலிருந்து அது கீழே இறங்கி விழுந்து போனதும் வரவே இல்லை. ஒரே ஒரு முறை தான் சொன்னேன், ஒரே ஒரு முறை அல்லேலூயான்னு சொன்னேன். ஆண்டவர், இது என்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை இவ்வளோ வல்லமை இருக்கான்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயாங்கிற வார்த்தைக்குள்ள சர்வ வல்லமை இருக்காமா. ரெண்டாவது, மனதுருக்குங்கிற தேவனுடைய தன்மை அந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்காமா. சர்வ வல்லமை, மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தை போல ஒரு மனதுருக்கம் உலகத்திலே கிடையாதுங்க. தாய் தகப்பன்ற கூட அந்த மனதுருக்கம் இருக்காதுங்க. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அவர்கிட்ட அந்த மனதுருக்கம் இருக்கு. எந்த சூழ்நிலைகளிலும் நம்ம அருகிலே வந்து நம்மை தேற்றுகிற தேவனாக, எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்தாலும் சரிங்க, அவர் தான் நம்மை தேற்றுகிற தேவன். அந்த வார்த்தையை அதிலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் பாருங்கள். எங்கேயெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறனோ அங்கெல்லாம் தேவ அக்கினியை நான் பார்ப்பேன். அங்கே சத்துருவானமும் சிதறடிக்கிறத நான் பார்ப்பேன். உங்கள் ஜெபத்தில், உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உள்ளத்திலேருந்து அந்த வார்த்தையை உங்கள் நாவிலால் அறிக்கை செஞ்சு பாருங்களேன். உங்கள் நாவிலிருந்து அக்கினி புறப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. கடைசியாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். முக்கியமான ஒரு பகுதிக்குள் நான் வந்திருக்கேன். நரகம் என்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே வந்திருக்கேன். இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். நம்ம என்னதான் தேவாலயத்தில் வந்து தேவனை ஆராதித்தாலும் நமக்கு பரலோகங்கிறது உண்மை தான். நமக்கு ஒரு சீட்டு நிச்சயம். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கீங்க ஃப்ளைட்டுக்காக. அது உண்மைதாங்க, அது உண்மைதான். ஃப்ளைட்டுக்கு இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, பரலோகத்துக்கு இப்படி தான் போவோம். சபையில் இருந்து தான் பரலோகம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தனியாக ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. கர்த்தர் தனி மனிதனுக்காக இந்த உலகத்துக்கு வரல, சபைக்காக தான் வர்றார். சபையோடு இணைந்துருங்க, தேவ சத்தத்துக்கு கேளுங்க, நிச்சயம் நம்ம போய் சேர்ந்துடலாம். அப்போ ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன புதுசு. என் மனைவியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு கரம் வந்து என்னை எழுப்புது. அன்னைக்கு வந்த கரம் வந்து பிசாசுடைய கரம். இன்றைக்கி ஒரு கரம் வந்து என்னை எழுப்பி வா போகலான்னு சொல்லிட்டு என்னை அந்த கரை என்னை கூட்டிகிட்டு போகுது. நானும் அந்த கரத்தோடு கூட போகிறேன். ஒரு பெரிய குழி. அந்த குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லையே கிடையாது. அந்த குழியில் வந்து நானும் அந்த கரமும் அந்த குழிக்குள்ளே போகிறோம். நாற்றமான நாற்றம். அதை வந்து விவரிக்கவே முடியாது பாருங்கள், மூச்சே விட முடியாது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு அந்த கரை என்னை விட்டுட்டு மேலே வந்துடுச்சு. நான் பார்க்குறேன், இந்த நெடுகில் ஒரு 1000 பேர் படுத்திருக்காங்க, இந்த நெடுகில் ஒரு 1000 பேர் படுத்திருக்காங்க. அவங்க படுத்திருக்கிறதுக்கு எல்லையே கிடையாது பாருங்கள், அத்தனை பேர் படுத்திருக்காங்க. அந்த இடம் முழுவதும் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு இடம். நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த துணிலாம் துவைச்சிட்டு காய வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, பக்கெட்டில் போட்டிருப்பீங்கள, அதே மாதிரி எல்லாம் கிடக்குறாங்க மனுஷங்க. உருகுலை இந்த நிலையத்தில் கிடக்குறாங்க. எத்தனை ஜனங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் மனிதனை படைத்த அந்த நாளிலிருந்து நான் பார்த்த நாள் வரைக்கும் எத்தனை பேர்லாம் விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தாங்களோ அத்தனை பேர் அங்கே கிடக்குறாங்க. என்னால் அங்கே நிற்க முடியாமல் தாங்க முடியும் கத்துறேன். நான் ஒரு பக்கம் கத்துறேன். நான் பார்க்குறேன் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனுஷனுடைய ஆவிகளும் 24 மணி நேரமும் அங்கே விபச்சார தொழில் நடக்குதுங்க.
ஓய்வே கிடையாது. பூமியிலையாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு ஓய்வு கிடக்கு, அங்கே ஓய்வே கிடையாது. தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓய்வே கிடையாது. பாவத்துக்கு ஓய்வு கிடையாது, பாவத்தின் விளைவுகளுக்கும் ஓய்வு கிடையாது. அந்த இடத்துலேருந்து மீண்டும் அந்த கரை என்னை கொண்டுட்டு வந்து என்னுடைய வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு சாட்சி சொல்கிறதுனா பயங்க, எனக்கு உண்மையை திக்குவாய். நான் ஒரு வார்த்தையை 4 டைம் பேசுவேன். ஐயோ, மைக்குன்னா மைக் மட்டும்தான் ஆடும், என் வாய் ஆடாது. அன்னைக்கு பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்திச்சு போய் பேசுகிறான். என்ன பேசுகிறேன்னு தெரியல ஆண்டவர், நீ போய் நில்ற அப்படின்னாரு. நான் போய் நின்று பாருங்க, முதல் நாள் பார்த்த அந்த காட்சியை நான் அப்படியே அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லித்தராரு, நீ பார்த்தியே அது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அப்படி ஆண்டவரே தெரியும். பூமியில் உயிரோடு இருக்கிற மனுஷர்கள், கணவன் மனைவி, ஒரு மனைவி தான், ஒரு கணவன் தான், எல்லாத்துக்குமே ஜோடி தான், டபுள்லாம் கிடையாது. கணவன் மனைவி 2 பேருடைய உறவுகளுக்கு அப்பால்பட்ட எல்லா பாலியல் உறவுகளும் பாவம். பாவங்க, விபச்சாரம். அப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த பூமியில் வாழ்வார்களானால், அப்படிப்பட்ட பாவங்களை இந்த பூமியிலே அவங்க செஞ்சாங்கன்னா, மரித்த பிறகும் அவங்க நரகத்தில் போய் தாண்டா செய்கிறாங்க அப்படின்னாரு. என்னால் தாங்கவே முடியல. ஆண்டவர் இங்கே என்ன ஆண்டவர், இங்கே எத்தனையோ நாட்கள் கால முடிவு பறி நியாய தீர்ப்பு வரைக்கும் அது நடக்குமாமா அந்த வேதனை. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்ல இந்த சாட்சியை கேட்ட 2 சகோதரிகள் அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாவத்தின் தொழிலில் விழுந்து கிடந்தவங்க, விபச்சார தொழிலில். 2 சகோதரிகளும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் அவங்க செய்கிற பாவத்தையெல்லாம் பார்த்துட்டு கேள்விப்பட்டு இருக்காதீங்க. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், உங்கள் வாயில் திறந்து சொல்லுங்கள், இது பாவம்னு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இந்த பாவத்தின் விளைவு நரகம்னு சொல்லுங்கள். திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தவறான உறவுகளும் பாவங்கள். நம்முடைய சரீரத்தை தொடுவதற்கு 2 பேர்த்துக்கு தாங்க இந்த உலகத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கார் கடவுள். ஒருவர் நம்மளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். 2வது நமக்கு வரப்போகிற கணவன் மனைவி. இந்த 2 பேர்த்தை தவிர எல்லா உறவுகளும் பாவங்கள், அதன் விளைவுகள் நரகம்தான். ஆகவே இதை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களில் சொல்லுங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை உங்கள் சகோதரிக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லேலூயா. 2வதாக ஒரு நாள் இதே போல் நடந்துச்சு பாருங்களேன். பூமியில் நாம் 21 நாள் உபவாசம். எத்தனை பேர் உபவாசத்தில் கலந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. எப்போலாம் சபையில் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது நீங்களாம் வரீங்கன்னு தெரியல. சிலருக்கு வேலை இருக்கும், சிலருக்கு முடியாமல் இருக்கும். ஆனால் சாத்தான் தவறாமல் இந்த காரியத்தை செய்கிறான். நம்ம மாதம் மாநாடு நடத்துகிறோமோ இல்லையா, அவன் மாதம் ஒவ்வொரு மாநாடு நடத்திடுறான். ஒரு நாள் கர்த்தர் தரிசனத்தில் காமிச்சாரு, ஒரு மேடை இருக்குது. அந்த மேடைக்கு பின்பதாக நிறைய அசுத்தாவிகள் உட்காந்துருக்காங்க இந்த சேரில் மேலே. லூசிபர் நிற்கிறான், இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறான். அவன் கையில் ஒரு புஸ்தகத்தை கொண்டு வரான். இதே மாதிரி ஒரு புஸ்தகத்தை அவன் கொண்டு நிற்கிறான். அவனை பார்க்குறதுக்கு தலையில் முடியும் இல்லை, எங்கேயுமே முடியல. அவன் வேற ஒரு உருவத்தில் அவன் இருக்கான். அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு அவனுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ஆவிகள் உட்காந்துருக்கு. இந்த பூமியில் இப்போ கிரிகை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், குறிப்பாக சொல்ல போனால் விக்கிரக ஆவிகள், இந்த உலகத்தில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே உட்காந்துருக்கு. அவன் சொல்கிறான், டேய் எல்லாம் கவனமாக கேளுங்கடா, இந்த புஸ்தகத்தை எவனையும் வாசிக்க விடாதீங்க. எங்கள் பைபிள் கையில் வச்சு நிற்காங்க, நீங்கள் நம்புறீங்களா? நம்ம எத்தனை பேர் பைபிள் இன்னைக்கு கொண்டு வந்து தெரில. அவன் கையில் பைபிள் வச்சுட்டு இருக்கான். எவனையும் பரிசுத்தமாக வாழ விடாத பூமியில் இந்த பரிசுத்த வேதாமத்தை ஒருத்தரையும் வாசிக்க விட்டுறாதரா. இதை வாசிச்சானா நம்ம சோழி முடிஞ்சிருச்சு. இந்த பைபிளை வாசித்து அதன்படி அவன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நம்ம ராஜ்யம் கழுறோம். அதனால் எவனையும் பைபிளை ஆலயத்துக்கு கொண்டு போக விடாத. கொண்டு போனால் மூடியை மட்டும் வைக்க சொல்ல, படிக்க விட்டுறாத. இவன் திறந்தானா முடிஞ்சு போச்சு. இதை என் கண்ணால் நான் பார்த்தேன். வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க.
தயவு செய்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிற இந்த பொக்கிஷத்தை தயவு செய்து நீங்கள் இழந்து போயிடாதீங்க. இந்த பொக்கிஷங்க நமக்கு எத்தனையோ ஏக்கர் இடம் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ மாடி வீடுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து இது மட்டும் இல்லாமல் இருந்துடாதீங்க. இதுதாங்க நமக்கு வழியே இதுதான். இதுதான் நம்மளை நிச்சயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. இதை விட்டுறாதீங்க. தேவச்சானமே இன்றைக்கி ஒருவேளை இதை குறித்ததான உங்களுக்கு ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். தயவுசெய்து கேளு, இதுதான் வழி. இதை விட்டுட்டிங்கன்னா எல்லா வழியும் நமக்கு குப்பையாக மாறி போயிடும். ஆகவே இந்த சாட்சியை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. கடைசியாக நான் ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வருகையை குறித்து ஒரு நாள் எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், எல்லா காரியங்களையும் நாம் ஈடுபடுத்தி கொள்கிறோம். ஆனால் எப்பொழுதாவது நம்மை நாமே சோதித்து பார்த்துருக்கோமா? ஆண்டவரே, நான் எந்த இடத்துல உங்களை துக்கப்படுத்தியிருக்கேன்? எந்த இடத்துல உண்மை தவிர வேறு ஒருத்தருக்கு என் ஆராதனை போயிருக்கு? உண்மை சார்ந்து கொள்ளாமல் நான் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன்? நம்மை நாமே ஆராய்ந்து என்னைக்காவது பார்த்துருப்போமா? பார்த்துக்கலாம் போடா, யார் பார்க்குற? நம்ம பண்ணுற காரியத்தை யார் பார்க்குறா? தனிமையில் உட்காந்துட்டு மொபைலை வச்சுட்டு மணிக்கணக்காக பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலையும் பார்க்குறவங்க இருக்காங்க. எல்லா காரியமும் நடக்குது. யார் பார்க்குறாங்க? அப்போ மனம் திரும்பிக்கலாம் போங்க. என்னைக்கு திருவிருந்து இருக்கணுமோ அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி விட்டுடலாம், திரும்ப திறந்துடலான்ட்டு. ஐயோ, அது அப்படி செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி உங்கள் கண்கள்லாம், ஒரு சிலருடைய கண்கள்லாம் இன்றைக்கி திறக்கப்படட்டும். வருகை நாட்களில் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் பார்த்த தரிசனத்தை நான் பார்க்குறேன். வானத்தில் ஒரு கதவு திறக்குது. அந்த கதவை சுற்றிலும் பயங்கரமான பிரகாசம், பெரிய பிரகாசத்துக்குள்ளேருந்து ஒரு கதவு மட்டும் திறக்குது. பெரிய எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தத்தை என் காது கிளியிற மாதிரி எக்கால சத்தம் 2 முறை அந்த எக்கால சத்தம் ஊதுனது சத்தத்தை நான் கேட்டேன். ஒரே செகண்டு, ஒரு செகண்டுக்கு கூட டைம் கிடையாது பாருங்க. மனம் திரும்பலான்னு யோசிச்சாலும் யாருமே காணோம். மனம் திரும்புறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. நம்ம மனம் திரும்ப ஆண்டவரே சொல்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும் பாருங்க. ரகசிய வருகையில் அப்படி தான் இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய வருகையில் தேவ ஜனமே, யாராவது மனம் திரும்புறதுக்கு நீங்கள் யாராவது தயங்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை விட்டு, உங்கள் அக்கிரமங்களை விட்டு, தேவனை நேசிக்காதபடிக்கு எங்கேயாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து கடந்துட்டு இருந்தோம்னா, தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்பிக்கோங்க. வருகையில் மனம் திரும்புவதற்கு நமக்கு நேரமே கொடுக்கப்படாது. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம பைபிளில் கொண்டு வர அவசியமே, வரும்போது பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் பாருங்க. பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பக்தி எங்கே பக்தி இருக்குதோ ஆண்டவர் அந்த மனசை தூக்க போகிறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த காரியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காட்டியும் ஒரு நாள் அற்புதம் நடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் கட்டாயமாக. நம்ம இப்படியே இருக்கவே மாட்டோங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்காது. 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்காது பாருங்கள். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது பாருங்களேன். நான் சொன்னது போல் தாயும் தாக்கப்பனும் கைவிட்டாலும் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவரை உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. 2 பக்கமும் கால் வைக்காதீங்க. ஒரு சபையில் நீங்கள் நிலைத்திருங்க. ஒரு சபையுடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அந்த சபையில் பாடுகள் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்கே கொண்டாந்து உங்களை உட்கார வச்சுக்கிறார் அங்கேயே உட்காருங்க. அப்படியே போய் சேர்ந்துடலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் தயவுசெய்து சாஞ்சிடாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு மகிமையான ஒரு சாட்சியை கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணனை நான்